7 is to 5 is equal to x is to 25 எனில் x இன் மதிப்பை காண்க. 7 is to 5 is equal to x is to 25ல இந்த கடைசி நம்பருக்கு கடைசி நம்பர் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஓட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 into x. ஸோ 5x is equal to 7 into 25. ஸோ நமக்கு என்ன தேவை, x தான் தேவை இல்லையா? அப்போ x is equal to 7 into 25 divided by 5. இதை கேன்சலேஷன் பண்ணோம்னா 5 5s are எவ்வளோ 25. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் x is equal to 7 5s are 35. இந்த கணக்கோட ஆன்சர் 35. ஆப்ஷன் சி. தேங்க்ஸ். a is to b is equal to 3 is to 4 மற்றும் b is to c is equal to 8 is to 9 எனில் a is to c இன் மதிப்பை காண்க. இந்த கணக்கோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா a b c எழுதிங்க. இதில் a bக்கு நேராக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. 3 and 4. அதே போல் என்ன கொடுக்குறாங்க, bc. ஸோ b ஓட ஆன்சர் 8, c ஓட ஆன்சர் 9 இல்லை. இந்த இடத்துல 3 4 இருக்கு, இங்கே என்ன இல்லை, நம்பர் இல்லை. அதனால இந்த நம்பரை அப்படி இங்கே எழுதிக்கணும். அதே போல் 8 9 இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இல்லை இல்லையா? அதனால இந்த இடத்துல 8 அப்படி எழுதிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 3s are 24. இது a ஓட ஆன்சர். 8 4s are 32. இது b ஓட ஆன்சர். அந்த 9 4s are 36 வந்து c ஓட ஆன்சர். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா a is to c தான் கேட்குறாங்க. a ஓட ஆன்சர் எவ்வளோ 24 is to c ஓட ஆன்சர் எவ்வளோ 36. 12 டேபிள் அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம், இது 3 டைம். ஸோ நமக்கு a is to c ஓட ஆன்சர் 2 is to 3. ஆப்ஷன் a. a by b is equal to 3 by 5. b by c is equal to 4 by 7 எனில் a is to b is to c ஐ காண்க. இந்த கணக்கில் டிவைட் வந்தால் எப்படி போகணும்னு பார்ப்போம். a by b a is to b எழுதலாம். a is to b is equal to எவ்வளோ 3 is to 5. b by c b is to c it is equal to 4 is to 7 எழுதலாம். ஸோ a b c ன்னு வச்சுங்க. அந்த வேல்யூவை இதுக்கு நேராக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ab ஓட ஆன்சர் எவ்வளோ 3 5. நெக்ஸ்ட் bc ஓட ஆன்சர் 4 7. இங்கே ஒரு எம்டி நம்பர் இருக்கு இல்லையா? இந்த நம்பர் எப்படி எழுதணும்னு சொன்னேன். இந்த 5 இங்கே எழுதிக்கங்க. இது ஷார்ட் கட்டுது. அதே போல் இங்கே எம்டி நம்பர் இருக்கு, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணணும் 4 போட்டோம். இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இது. 3 4s are 12, 5 4s are 20, 5 7s are 35. இந்த மூணு நம்பரும் ஒரே நம்பரில் டிவைட் ஆகும்னு பாருங்க. ஸோ எந்த நம்பரும் இதில் டிவைட் ஆகாது. அதனால இந்த கணக்கு எப்படி எழுத போகிறோம், a is to b is to c is equal to விகிதத்தில் எழுதுவோம். 12 is to 20 is to 35. இதுதான் அந்த கணக்கோட ஆன்சர். a is equal to 1 by 5 into b, b is equal to 1 by 3 into c எனில் a is to b is to c ஐ காண்க. இந்த கணக்கில் இந்த a is equal to 1 by 5ல b வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா a by b it is equal to 1 by 5 மாறும். இந்த a by b is equal to 1 by 5 எப்படி எழுதலாம், a is to b it is equal to 1 is to 5 எழுதலாம். இப்போ இதே போல இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த c இந்த சைடு வந்தால் டிவைடு மாறும். இப்போ b divided by c is equal to 1 by 3னா இதில் b is to c is equal to 1 is to 3. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a is to b is to c கேட்குறாங்க. a b c போட்டு இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா a bக்கு நேராக 1 5 1 5. நெக்ஸ்ட் b cக்கு நேராக 1 3 1 3. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே ஃபில் பண்ணுங்க. அதே போல் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை 1 வந்து அப்படியே இங்கே ஃபில் பண்ணுங்க. ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1 1s are 1, 5 1s are 5, 5 3s are 15. a is to b is to c is equal to 1 is to 5 is to 15. ஆப்ஷன் சி. 1a is equal to 2b is equal to 3c எனில் a is to b is to c ஐ காண்க. இந்த கணக்கில் ஏவோட ஆன்சர் தேவை அப்படின்னா இந்த ஏவை அப்படியே வச்சுட்டு பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3s are 6. நெக்ஸ்ட் நமக்கு பி தேவை அப்படின்னா பியோட ஆன்சர் அப்படியே வச்சுட்டு ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 3 3. சி இஸ் ஈக்குவல் டு இந்த சியோட நம்பர் அப்படியே வச்சுட்டு ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2. இதை விகிதத்தில் எழுதிட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர். a is to b is to c is equal to 6 is to 3 is to 2. Option B. Thanks for watching.